மோடி அரசு 3 முக்கிய மசோதாக்களை கொண்டு வருவதற்கு நாள் குறித்திருக்கிறார்கள். முதலமைச்சர்களையே கைது செய்யக்கூடிய சட்டம் அப்படின்னுட்டு ஒரு அதிபயங்கரமான சட்டத்தில் தொடங்கி பல்வேறு விதமான விஷயங்களை திட்டமிட்டிருக்கிறார்கள். வருகிற மாதம், இந்த மாதத்தினுடைய 20ஆம் தேதியில் தொடங்கி ஆகஸ்ட் 13 வரை ஒரு 19 சிட்டிங்குக்கு அவர்கள் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார்கள், எதிர்கட்சிகள் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள், எந்தெந்த கட்சியிலிருந்து எம்பிக்கள் எங்கிட்ட ஓடினாங்கன்னே தெரியல, பாஜக நேரடியாக சேருவாங்களா, மறைமுகமாக சேருவாங்களா, இந்த குழப்பங்கள் இருக்கிறது. மிக பெரும்பாலும் 2/3 தேவைப்படுகிற மசோதாக்கள், 3/2 ஆதரவு என்கிற மாதிரியான சட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள் பார்க்கிறோம். பாஜகவின் திட்டம் என்ன எதிர் திட்டம் வைத்திருக்கிறது எதிர்கட்சிகள், விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நடக்க இருக்கக்கூடிய மான்சூன் செஷன், மழைக்கால கூட்டத்தொடரில் பாஜக அரசு 3 முக்கியமான மசோதாக்களை கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ந்து அடிபட்டது. இப்போது என்னைக்கு மான்சூன் செஷன்ங்கிறத நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அவருடைய ட்வீட்டை பார்க்குறோம். அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஹானரபிள் பிரசிடென்ட் ஸ்ரீமதி திரௌபதி முர்முஜி has approved the summoning of both the houses of parliament for the monsoon session 2026. 2026க்கான நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை அழைப்பதற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் சம்மன் பண்ணியிருக்கார், உத்தரவிட்டிருக்கிறார், அழைப்பு விடுத்திருக்கிறார். அதன் மூலம் 20 ஜூலை தொடங்கி ஆகஸ்ட் 13 வரை நடக்க இருக்கிறது. மீனிங்ஃபுல் டிபேட், டிஸ்கஷன் அண்ட் டெசிஷன்ஸ் ஆன் இஷ்யூஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். தேசத்திற்கான முக்கியத்துவம் வாய்ந்த, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தேசத்திற்கான பல்வேறு சட்டங்களை விவாதித்து அமல்படுத்துவதற்கு நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் அப்படின்னு திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர். ஸோ இது விஷயம் இல்லை, அவங்க என்னன்னா இது எதற்காக அழைக்கிறார்கள்ங்கிறது தான் மிக முக்கியமான தேதி இருக்கு. மொத்தம் 19 சிட்டிங்ஸ் பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அரசாங்கத்தினுடைய விஷயம், எது டே லாங் டிபேட் போது, எது 2-3 நாளாக பிரித்து வைக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க உரிமைகள். ஆனால் என்னென்ன கொண்டு வருகிறார்கள், 130வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த பில் பார்த்தீங்கன்னா ஜேபிசிக்கு போயிருக்கக்கூடிய நிலையில் இருக்கு. 2/3 மெஜாரிட்டி இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஆனால் இந்த 130th அமெண்ட்மெண்ட் மற்றும் அது கூட மற்ற 2 ரிலேட்டட் பில்ஸை கொண்டு வர அவங்களுக்கான முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சில சேஞ்சஸ் செய்யலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, ஜேபிசியினுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய பிஜேபி எம்பி அபராஜிதா சாரங்கி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த சேஞ்சஸின் படி ஏற்கனவே கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்ட மசோதா, அந்த மசோதாக்கள் தொடர்பாக முடிவெடுப்பது என்பதையும் இவங்க நகர்த்துறாங்க. ஏன்னா 29 மெம்பர் கொண்ட பேனல் இருக்கு. அவங்க அந்த பேனல் ரிப்போர்ட் ஆப்வியஸாக பாஜக அரசுக்கு சாதகமாகத்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 130 அவங்களுக்கு ஒருவேளை கிடைச்சிருச்சு அப்படின்னா 131வது அமெண்ட்மெண்ட் அடுத்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. இப்போ 130வது சட்ட திருத்தம் அது எதற்கானது? இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ, ஏன் பிரதம அமைச்சரோ அல்லது அமைச்சர் பெருமக்கள் யாராவதோ கைதாகிறார்கள். ஏன்னா அதான் நடக்குது. திடீர்னு எப்போ யாரை எந்த கேஸில் கைது பண்ணுவான்னு தெரியாது, எதுக்குள்ள கோர்ட் நோட்டீஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது, எப்போ அவங்கள போலீஸ் தேடி விரைகிறது, தனிப்படை விரைகிறது, சிபிஐ விரைகிறது, அமலாக்கத்துறை தேடுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசியல் ரீதியிலாக அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த காலில் சலங்கை கட்டி ஆடுறதுங்கிற வகையில் கூடுதலாக செய்கிறார்கள். இப்படி யாராவது ஒருவர் கைதாகிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், அப்படி கைதாகிறவர்கள் 30 நாட்கள் கைதாகி சிறையில் இருந்து விட்டார்கள் என்று சொன்னால், எந்த விதமான தயவுதாட்சணியும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அவர்களை அந்த பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்து, நீக்கம் செய்து உத்தரவிடுகிற அதிகாரத்தை கொண்டு போய் ஏறத்தாழ ஆளுநரிடம் நிப்பாட்ட போகிறார்கள்ங்கிறது தான். ஆளுநர், ஏன்னா இந்த இடத்துல முதலமைச்சருக்கு கீழே தான் கேபினெட் இருக்கும். கேபினெட்டினுடைய எய்ட் அண்ட் அட்வைஸின் படி இவர் பதவியை பிடுங்குவதற்கு எப்படி, என் பதவி பிடுங்கன்னு அவரே எப்படி ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார்? ஸோ அதற்கு வழி இல்லாத ஒரு சூழல், ஒரு குழப்பம் வரக்கூடியதாக அந்த இடம் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு சைடு. ஸோ அப்போ நம்ம சிஎம்ஓ பிஎம்ஓ அப்படின்னா அவர்களுடைய பதவியை பறிப்பது என்பதை அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ஒன்று, மோடி அவர் பதவியே பறிக்கிறதுக்கெல்லாம் ஆப்வியஸாக சட்டம் கொண்டு வர மாட்டார். எதுக்குன்னா சொல்றது, முதலமைச்சர்களை மட்டும்தான் கைது பண்ணணுமா, நானே செஞ்சாலும் கூட இந்த சட்டம் வந்துருச்சுன்னா என்னையே நீங்க அரெஸ்ட் பண்ணி உங்களால் சிறையில் வைக்க முடியும் என்று வியாக்கியானம் பேசுவதற்காக அவர்கள் அதை கொண்டு வருகிறார்கள். ஸோ இது ஒரு டெஸ்டிங் த வாட்டர் மாதிரி உள்ள இறக்கி ஆழம் பார்க்குறாங்க.
இதில் நம்பர் கிடைக்குதா? ஏன்னா இப்போ என்ன பண்ணணும், அவங்களுக்கு கடந்த காலத்தில் அங்கே ஒரு 56 ஒரு 60 62 சீட்டுகள் வரைக்கும் துண்டு விழுந்தது அவர்களுக்கு. இந்த டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வந்தப்ப அப்படி துண்டு விழுந்தது 68 இப்போ கூட்டிட்டாங்களான்னா இல்லை அவங்களுக்கு. ஏன்னா 28 இவங்க டிஎம்சியில் அவங்க ஒரு 22 பேர் மம்தா பானர்ஜி கட்சியிலேருந்து உடச்சி ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க. அது ஒரு சைடு. மம்தா பானர்ஜி கட்சி அவங்க கடைசி வரைக்கும் எவ்வளோ தூரம் போகிறாங்க, இந்த விவாதங்கள் பார்க்குறோம். இன்னொரு இதில் நம்ம பார்க்குறோம்னா ஒரு 6 பேரை சிவசேனாவிலேருந்து உத்தவ் தாக்கரே அணியிலிருந்து கூப்பிட்டு வந்து ஷிண்டே சைட் சேர்த்துருக்கிறாங்க. அந்த எம்பிக்கள் நமக்கு எப்படி பார்த்தாலும் என்டிஏனுடைய எம்பிக்களாகத்தான். ஸோ இந்த 28 என்கிற எண்ணிக்கை அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு 60 வேணும் போது ஷார்டேஜ் ஆஃப் 16னா இந்த 28 கிடைக்குது. இது போக திமுகவிடம் அந்த 22 பேர் ஆதரித்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எப்படியாவது ஒரு வகையில் நீங்கள் வெளிநடப்பு பண்ணுங்கன்னு கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சியை பாஜக செய்யலாம். அப்படி ஒருவேளை அவங்க வெளியில் போனாலும் அந்த 22 நீங்கள் மொத்தத்தில் இருந்து கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ ஆப்வியஸாக ஓவரால் இது குறைஞ்சாலும் மீதி உங்களுக்கு எண்ணிக்கை இன்னமும் வரவில்லை. 352 வரைக்கும் அவங்களுக்கு வேணும். இப்போ அவங்கக்கிட்ட 296 வரைக்கும் தான் இருக்குது. இந்த ஷார்ட் ஃபாலை என்ன செய்ய போகிறாங்க? இதுக்கு தான் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டாக இல்லை கடைசியில் ஃபைனல் கிளைமேக்ஸ் மாதிரி இவ்வளோ நாள் மற்ற இடத்துல இருந்து எடுத்தோம் நினச்சிங்க, காங்கிரஸ்லேருந்து எடுக்கலன்னு நினச்சிங்க, காங்கிரஸ்லேருந்து ஆட்களை எடுக்கிறது ஈஸிங்கிறதுனால நாங்கள் விட்டு வச்சுருந்தோம், இந்த தூக்குறோம்னு மொத்தமாக எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அது வேற ஒரு விதமான ஆப்டிக்ஸை நோக்கி நகர்ந்துரும். ஸோ இப்படியான ஒரு குழப்பங்கள் நெருக்கடிகளுக்கு இடையில தான் பாஜக நகர்ந்து கொண்டிருக்கிறது, பாஜக அரசாங்கம். ஆனால் இந்த முதல் சட்டம் இருக்கு இல்லையா, நாங்கள் நினைத்தால் அல்ல, முதலமைச்சர் பிரதமர் அல்லது அமைச்சர்களை கைது செய்து சிறையில் வைத்தால் 30 நாள் வரைக்கும் தான் அவங்க சிஎம்ஆவோ பிஎம்ஆவோ இருக்க முடியும். அவங்க பதவி ஆட்டோமேட்டிக்காக பறி போயிடும்னா கவர்னர் எப்படி முதல்ல டிஸ்மிஸ் பண்ணுற அதிகாரத்தை நீங்கள் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுப்பீங்க? கவர்னர் அதாவது முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இங்கே சொல்லுவாங்க, இன்னைக்கு சீஃப் மினிஸ்டருக்கு அந்த ப்ரெரோகேட்டிவ் இருக்குது, நம்முடைய அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. அம்மா யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் மந்திரி, இல்லைனா நீ எந்திரி அப்படின்னு அவங்க எழுப்பிட்டு வேற ஆளை உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது. ஏன்னா அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அமைச்சர்களை. எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அப்படிதான். அவங்க நினைக்கிறவங்க அமைச்சராக தொடரலாம், இல்லைனா விடுவிக்க சொல்லி அவங்க பரிந்துரை பண்ணிடுவாங்க. இப்படியான சூழல் இருக்கும்போது சபாநாயகர் அவங்கள விடுங்க, இந்த பக்கம் ஆளுநருக்கு சொல்லக்கூடியவரை நியமிக்க வேண்டியது தான். அதை தாண்டி இப்போ சட்ட சிக்கல் இருக்கு. கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் தேர்தலில் நிற்க முடியாத வேண்டி தண்டிக்கப்பட்டாங்க. அப்படி தண்டிக்கப்பட்ட ஒருவரை இங்கே சேர்க்கலாமா என்று கேள்வி எழுப்பினால் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். சட்ட சிக்கல் இருக்குன்னு ஒரு ஹோல்டு பண்ணுறேன். இதே போல் செந்தில் பாலாஜி அவர்களில் இவரா நீக்கிறேன்னு ஒன்று அறிவிச்சார் ஆர்.என். ரவி. அது கேஸ் ஆகும், இல்லை அதில் வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நானே நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ ஆர்.என். ரவி இங்கெல்லாம் வெஸ்ட் பெங்கால் போயிட்டாப்புல. அதே போல் பொன்முடியை அவருடைய கன்விக்ஷனுக்கு ஸ்டே வருது, உச்சநீதிமன்றம் கொடுக்கிறது. இங்கே அவருக்கு 2 ஆண்டுகளை தாண்டி 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய தனி நீதிபதி அமர்வு அவங்க கொடுத்துதான் ஞாபகம். அவருடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கு கூட இல்லை, இந்த அளவுக்கு அதிகமாக செம்மண் குவாரி, இது 2த்துல ஏதோ ஒரு வழக்கு. அதில் இவங்க ஒரு இதை கிளப்பினாங்க. அவர் லா செக்ரட்டரியாக இருந்த காலத்தில் இந்த வழக்கில் நீதிபதியாக இருக்கிறவர் முன்னாடி லா செக்ரட்டரியாக இருக்கும்போது பணியாற்றி இருக்காரு, ஏதோ ஒரு வகையில் அவர் முன்முடிவோடு அணுகியிருப்பார்லாம் சொன்னாங்க. அது அப்புறம் மேலே அப்பீலுக்கு போச்சு, அது அப்படியே இருக்கு. இந்த மாதிரி அந்த வழக்குகள் உள்ள வருதுன்னா, அப்படி வழக்குகளில் கைதானா போதும்னா கைதாயிட்டு கடைசியில் அவங்க குற்றமற்றவர்கள் நிரூபித்து வெளியில் வந்தா என்னவாகுங்கிறது இருக்கு. இப்போ பொன்முடி வழக்கு நான் ஏன் உதாரணம் சொன்னேன்னா, அதை சட்ட சிக்கலா இல்லையான்னு இவர் ஆளுநர் கூப்பிடாமலே வச்சிருந்தாரு. உச்சநீதிமன்றம் போனார்கள். காலையில் உச்சநீதிமன்றம் எடுத்து விசாரிக்கிறோன்னதும் ஆளுநர் அவரை அழைப்பு விடுத்துட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா மேலே போனால் நீதிமன்றத்தில் நீங்கள் அதுக்கெல்லாம் இல்லை தம்பி, நீங்கள் யோசிக்க கூடாது, முதலமைச்சர் சொல்கிறாருன்னா பரிந்துரை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைனா லீகல் ஒப்பீனியன் கேட்கணும்னா கேளுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்குது. சட்டத்தினுடைய நிலைப்பாடும் அதுதான். இப்போ இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஹேமந்த் சோரனை கைது பண்ணி உள்ளே வச்சிங்க, எப்படி ஒரு பெயிலில் வெளில வந்தார்? அந்த பெயில் கொடுத்த நீதிபதி ஏறத்தாழ ஜார்க்கண்ட் நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அவர் தன்னுடைய தீர்ப்பில் இவர் பணம் வாங்கினாருங்கிறதுக்கான எந்த முகாந்திரத்தையுமே இவங்களால் அடிப்படையில் கொண்டு வர முடியாமல் கைது பண்ணி இவரை சிறையிலேயே அடைச்சிருக்காங்க என்று அவர் குறிப்பிடுகிறார். அது இத்தனைக்கு பெயில் இதுதான் அவருக்கு பெயிலில் விடுவிக்கிறதுக்கான அந்த இதில் அந்த பிரைமா ஃபேஸியே நம்ப தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லைன்னு தனி நீதிபதி குறிப்பிட்டதா ஹேமந்த் சோரன் அவர்களை அனுப்புனாங்க. இப்போ அதை தாண்டி எவ்வளோ வழக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லி மதுபான கொள்கை அந்த நடந்த ஊழல் வழக்கு அப்படின்னு இவங்க கொண்டு வந்து அதன் காரணமாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு விசாரணை நீதிமன்றம் அவரை வழக்கிலிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்கிறத பார்க்குறோம். நம்ம தகுந்த மாதிரியான விஷயங்கள் அதில் இல்லை, எல்லாம் எண்ணிக்கையாக சொல்கிறாங்களே தவிர
2G விவகாரத்திலையுமே அந்த நீதிபதி OP ஷைனி அவர்கள் நினைக்கிறேன், நான் எல்லா நாட்களும் கதவுகளை திறந்து வைத்து விட்டு வந்து யாராவது ஆவணங்களை கொண்டு வருவார்கள் என்று பார்த்து கொண்டே இருந்தேன், ஒருவரும் ப்ராசிக்யூட்டபிள் எவிடன்சஸை கொண்டு வரவே இல்லை அப்படின்னு அவர் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டார். இப்போ இதில் என்னன்னா, நீங்கள் ஹேமந்த் சோரன் ஆகட்டும் அல்லது OP ஷைனி அவர்களாகட்டும் அந்த வழக்கு இல்லை மற்ற வழக்குகளோ, அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கோ, 2Gயில் உங்களுக்கு ஆராசா போன்றவர்களுக்கோ என்னன்னா, இவங்க அந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாலிடிக்ஸ் என்பது முடங்கின அந்த காலகட்டத்தை திரும்ப கொடுக்க முடியுமானா முடியாது. ஆனால் அவங்க உள்ளே இருந்த அந்த காலகட்டம், அதன் காரணமாக எழுந்த இமேஜ், பப்ளிக் மத்தியில் அவங்களுடைய பெயருக்கு நடந்த கேடு, அதன் காரணமாக தேர்தலில் இழக்கக்கூடிய இடத்திற்கு போனார்கள்ங்கிறத கவனிக்கணும். அந்த இம்பேக்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான நிர்பந்தங்கள், யாரையும் குற்றத்தை நிரூபிக்கவே வேண்டாம், தூக்கி உள்ள வச்சுட்டு அந்த கட்சி தோத்து போயிடும், நம்ம ஜெயிச்சு உள்ள வந்துருவோமாங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் பயன்படுத்துவார்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்வார்கள் என்கிற இடத்தை நோக்கி அந்த இடத்துல அது விமர்சன பார்வையாக வருகிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப அபாயகரமானதாக நாம் பார்க்கிறோம். எனவே இதை பேக்ரவுண்டாக வச்சு நம்ம இந்த கேஸை பார்த்தோம்னா, மோடி அரசு இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வருவது என்பது நேரடியாக இந்த அரசாங்கம் பழிவாங்க பயன்படுத்துவதற்கான ஆயுதங்களை தயார் செய்கிறதா அடுத்த 5 மாநில தேர்தல். இது எதுக்காக நான் யோசிக்கிறேன்னா, மேபி முதலமைச்சர்கள் பிரதமர்கள் போது அது ஒரு வெயிட்டேஜ் இருக்கு, அது இல்லாமலே அவங்களால ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்ங்கிற வகையில் பலரையும் அரெஸ்ட் செய்ய முடியும். 370 நீக்கப்பட்ட போது அந்த காலகட்டத்தில், அதுக்கு முன்பு நடந்த தேர்தல் நினைக்கிறேன், PDPயோட பாஜக அலைன்ஸ்ல இருந்ததா ஞாபகம். சொந்த கூட்டணி கட்சியிலேயே தலைவர்களை ஹவுஸ் அரெஸ்டில் வச்சுட்டு காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கியவர்கள் தான் பாஜகவினர். எனவே நம்ம அப்படியான ஜனநாயக விழுமியங்கள்லாம் தலைக்கு மேலே வச்சு பார்ப்பாங்கலாம் நம்ம நினைச்சிக்க வேண்டாம். இப்படியான ஒரு ஆட்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள்லாம், இதை இப்போ நீங்கள் எதிர்த்தீங்கன்னா, ஆனால் பாஜக அதில் கரெக்டாக நரேட்டிவ் செட்டிங்கில் அவங்கள அடிச்சுக்க முடியாது. டூல் கிட்லையும் இப்போ நீங்கள் இதை எதிர்த்தீங்கன்னு வைங்க, ஊழல் பண்ணுறவங்கள ஆட்சியிலே இருக்க விடணும்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க. ஏன்? அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க, மக்கள் பணத்தை எக்கச்சக்கமாக கொள்ளையடிச்சிருக்காங்க. கொள்ளையடிச்சவங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா எப்படி தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க பாருங்களேன். அதனால தான் இந்த மசோதாவில் கையெழுத்து போட மாட்டாங்க, இதை ஏற்றுக்கிட்டு வாக்களிக்க மாட்டாங்கன்னு. நீங்கள் ஊழலை ஆதரிக்கிறீர்கள்னு ஒரே போடா இந்தியா விளாக்குன்னு சொல்லிடலாம். ஒன்று, இப்போ இதுக்கு தான் 2/3 ஆதரவு அப்படிங்கிறது, 2/3 மெஜாரிட்டி தேவைப்படக்கூடிய ஒரு பில்னா இந்த பில்ல. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு உதாரணம், அடுத்த மசோதாவாகிய பெண்கள் இடஒதுக்கீடு. பெண்கள் இடஒதுக்கீடு தான் ஏற்கனவே 2024 தேர்தலுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்து பாஸ் பண்ணிட்டோமே நீங்க கேட்டீங்கன்னா, அது மகளிர் இடஒதுக்கீடு. ஆனா அந்த மகளிர் இடஒதுக்கீடு இப்ப இருக்க 543க்கும் நாங்க யூஸ் பண்ணலாம், ஆனா நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா எங்களுக்கான அரசியல் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 850 உயர்த்தி அதை அதிகப்படுத்தணும். எதுக்கு? டீலிமிட்டேஷன் எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு சென்சஸ் வேணும். சென்சஸ் அதான் இனிமேல் தான் எடுக்க போகிறோம். கேஸ்ட் வைஸ் சென்சஸ் வந்துருமா பிரதிநிதித்துவம்னா? அது எப்போ சொன்னோம் வரும், ஆனால் வந்த பிறகு நீங்கள் பாருங்கள். இப்போ இது போக பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக டீலிமிட்டேஷனை வச்சு தொகுதி மறுவரையறை அதை பண்ணி முடிச்சா, மறுவரையறைக்கு அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இடத்துக்கு போகிறாங்க. இப்போ என்னன்னா, சில மாநில முதலமைச்சர்கள், இப்போ எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் அவருக்கு அடுத்த ஆண்டு 5 மாநில தேர்தல் இருக்கு, அதுக்கு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் 2028 ஆண்டினுடைய தொடக்கத்திலும் தேர்தல் இருக்கு, ஆண்டினுடைய இறுதியிலும் உங்களுக்கு 5 மாநில தேர்தல் வரும். உங்களுக்கு தெலுங்கானா அந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, இன்னொரு ஸ்டேட் அதுக்கு மிசோரம் நினைக்கிறேன். இப்போ இப்படியான அந்த பேட்ச் வராங்கன்னா, அதே போல் அங்கே தொடக்க காலகட்டத்திலே உங்களுக்கு கர்நாடகா தேர்தல் 2023 தான் காங்கிரஸ் ஆட்சி பிடிக்குது. அதே மாதிரி அந்த மார்ச் ஏப்ரல் அந்த காலகட்டத்தில் இங்கேயும் எலெக்ஷன்ஸ் வரும் கர்நாடகாவோட சேர்த்து இன்னும் ஒரு மாநிலத்துக்கு. இப்போ இப்படியான தேர்தல் எல்லாம் ஒருவேளை திரும்ப ஜெயிச்சு எதிர்கட்சிகள் ஆட்சி பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முதலமைச்சர்கள் எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நீங்கள் சொல்லும்போது அவர்கள் அதை எதிர்த்து களமாடுவார்கள். ஒரு வழக்கை போட்டு 30 நாள் சிறைக்குள்ள போட்டு முதலமைச்சர் பதவியை பறிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போயிடும். நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அமல்படுத்துவதற்கு தடை இல்லாமல், ஏன்னா நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தணும்னா எல்லா ஸ்டேட்டும் ஒரே நேரத்துக்கு எலெக்ஷனுக்கு வரணும். 2023
டிசம்பர் மாதம் நான் எலெக்ஷனை சந்திச்சு முதலமைச்சர் ஆகிட்டு 6 மாதத்தில் ஆட்சியை கழிச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு என் கூட நீங்கள் பிஎம் எலெக்ஷனோட சேர்ந்து வாங்கன்னு கூப்பிட்டா யாராவது வருவாங்களா என்கிற கேள்வி இருக்குது. அப்போ எதன் அடிப்படையில் நீங்கள் கலைப்பீங்க? நாங்கள் அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர போகிறோம், சட்டத்துக்கு 2/3 சட்டத்தில் 2/3 இருக்குங்கிறதுக்காக நீங்கள் போட்டுடலாமா அப்படின்னா அதற்காகத்தான் நாங்கள் சட்டப்படி அதை சரியாக்கி விட்டு செய்ய போகிறோம்னு இந்த என்டையர் விஷயத்துக்கான அவுட்லைன் தான் இவ்வளவுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப ரொம்ப அபாயகரமான சட்டங்களை அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள். இந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிற குளிர்கால மழைக்கால கூட்டத்தொடர் என்பது மிக மிக முக்கியமானது. எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை இருக்கா இல்லையாங்கிறத தெரிவதை தாண்டியும் பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் இந்தியாவினுடைய இந்த ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அபாயகரமானவை அப்படிங்கிறது தான் நம்ம வருத்தத்தோடையும் கவலையோடையும் பார்க்க வேண்டிய ஒரு ஷரத்தாக இருக்கிறது. பார்ப்போம் இதுக்கு என்ன மாதிரியான திட்டமிடல்கள் எடுத்துட்டு போறாங்க, மேற்கொண்டு போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு விரிவாக அப்டேட் பண்ணுவோம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.